வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு மல்லித்தழையை வச்சு ஒரு பொங்கல் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது வறுத்த பாசிப்பருப்பு, நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அரிசி எடுத்த அதே கிளாஸில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழையை வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இஞ்சி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த அரிசியும் பாசிப்பருப்பும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதில் சேர்த்து நம்ம இப்போ நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்போ சூப்பராக மல்லி பொங்கல் ரெடியாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பொங்கலை தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பை பொங்கலில் கொடுத்துடலாம். இப்போ சூப்பராக ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான மல்லி பொங்கல் ரெடியாக இருக்கு பாருங்க. சூப்பரான மல்லித்தழை பொங்கல் ரெடியாக இருக்கு பாருங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.